கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கே கேம்ப்லேருந்து கிடச்சிருக்க அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். 2 நாள் முன்னாடி தான் நம்ம பிரசாந்த் வீரோட பவுலிங் ஃபிட்னஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ சிஎஸ்கே கேம்ப்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிரசாந்த் வீர் பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு. டெஃபினட்டாக நம்ம சிஎஸ்கேக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் பிரசாந்த் வீரோட பேட்டிங் அண்ட் பவுலிங் தான் நம்ம சிஎஸ்கேவோட ட்ரம்ப் கார்டாக இருக்க போகுதுன்னு. அண்ட் இவரோட பேட்டிங்கை எவ்வளோ ஹையாக ரேட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம எம்எஸ்டி ஆடுவாரா இல்லை கார்த்திக் சர்மா ஆடுவாரா இல்லை ரெண்டு பேருமே இம்பாக்டில் வச்சுட்டு இவரை நம்பர் 6 இறக்கி விடுவாங்கன்றதெல்லாம் டிசைட் ஆகும். ஸோ அதனால பிரசாந்த் வீரோட ரோல் ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் அனிருதா சொல்லியிருப்பாரு பிரசாந்த் வீர் பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, நியூ பால்லையும் பவுலிங் போட்டாருன்னு. நியூ பால்ல நிறைய ட்ரிஃப்ட்டும் கிடச்சிது, டேர்னும் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் பார்த்த மேட்ச்ல லெஃப்ட் ஹேண்டர் செகண்ட்ஸாக தான் ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தாரு. ஸோ மெஜாரிட்டியாக டேர்ன் பண்ண ட்ரை பண்ணல, ஸ்ட்ரைட்டர் ஒன்ஸும் சரி அந்த ஸ்லைடர் மாதிரி ஒரு வேரியேஷன் போட்டார்ல அதுதான் ட்ரை பண்ணாருன்னு. மேபி அந்த பர்டிகுலர் மேட்ச்ல லெஃப்ட் ஹேண்டர் செகண்ட்ஸ் தான் போட்டனால கூட போட்டிருக்கலாம். பட் அனிருதா சொல்றது வச்சு பார்த்தாருன்னா நல்லாவே டேர்ன் பண்ணுவார் போல. அண்ட் நியூ பால்லையும் ஒரு ப்ராக்டிஸ் பண்றாருனா ஸோ மேபி தேவைப்படுற நேரத்தில் இவருக்கு பவர் பிளேல கொடுத்து 1-2 ஓவர் கூட தள்ள பார்க்கலாம். பட் எஸ் பவர் பிளேலையும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் பவர் பிளேல யூஸ் பண்றதுக்கு. ஸோ அது ஒரு ஃபென்டாஸ்டிக் பாசிட்டிவ் சைன் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் பேட்டிங்ல கூட நிறைய ஷாட்ஸ் ஆடினாரு, ஒரு ஃபென்டாஸ்டிக் டேலண்ட்ற மாதிரி அனிருதா சொல்லியிருப்பாரு. ஸோ டெஃபினெட்லி வி நீட் டு ஹேவ் ஐ ஆன் பிரசாந்த் வீர். டேலண்ட் இருக்கு, பட் அதே சமயம் பிக் மேட்ச்ல ஆடுற டெம்பரமெண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஹி இஸ் கோயிங் டு பி எ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் இன்னொரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு கைஸ், நம்ம எல்லாருமே சொல்றோம், லைக் மெஜாரிட்டியாக நானும் அதான் சொல்றேன், நிறைய பேர் அதான் சொல்றாங்க, சிஎஸ்கேவோட லோயர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா தெரியுது ஆன் பேப்பர்னு. லைக் 5, 6, 7ல இதர் உங்களுக்கு பேட்டிங் வீக்கா இருக்க போது இல்ல கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் ஆடினாங்கன்னா 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அந்த இடத்துல ஆட போறாங்க. ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஸ்பாட் வேற. பட் என்னதான் நம்ம இப்படி பேசினாலும் இதெல்லாம் மாத்தி பேசுறதுக்கு ஒரே மேட்ச் போதும். அந்த மேட்ச்ல கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் இவங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அந்த மேட்ச்ல மட்டும் ஸ்கோர் பண்ணி காட்டிட்டாங்கன்னா அப்படியே நம்ம பல்ட்டி அடிச்சுட்டு என்ன மாதிரி லோயர் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்லாம் நம்ம சிஎஸ்கே எடுத்து வச்சிருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா டாப் 5 டாப் 6ல ஃபிளெக்சிபிளா ஆடுவார், விக்கெட் கீப்பர் வேற. இன்னொருத்தர் என்னன்னா மில்லர் மாதிரி பேட்டிங் பண்றாரு, ஜடேஜா மாதிரி போலிங் போடுறான்னு கூட நம்ம பேசுவோம். பட் அதே சமயம் காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி சப்போஸ் அவங்க இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மேட்ச் நம்ம அப்படி பேச மாட்டோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தரப்புல இருந்து போன வருஷம் டீமுக்கு இது எப்படியோ பரவாயில்ல. காமனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா என்னடா டீம் எடுத்து வச்சிருக்காங்க, சின்ன பசங்க 2 பேரை நம்பிலாம் ஐபிஎல்குள்ள போக முடியுமான்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுவாங்க. அது தோத்தா சொல்றேன், லைக் இவங்க ஒழுங்கா ஆடாம நம்ம ஜெயிச்சா கூட 2-3 மேட்ச் சான்ஸ்ல 4வது மேட்ச் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நம்ம எல்லாரும் பாசிட்டிவா தான் பேச போறோம். பட் சொல்றாங்க லைக் ஒரு மேட்ச்ல நம்ம எல்லாருமே கமெண்ட் பண்ண தான் போறோம். பட் என்னதான் அப்படி சொன்னாலும் சப்போஸ் கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரும் நம்ம பிரியான்சாரியா டெபியூ சீசன்ல கொடுத்தாரு பாருங்க ஒரு இம்பாக்ட், அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா டீம் வேற மாதிரி தெரிய போகுது. அண்ட் பர்சனலா நான் இவங்க 2 பேரும் நல்லா பண்ணுவாங்க தான் நம்புறேன். பட் பாப்பா எப்படி பண்றாங்கன்னு. முதல்ல பிரசாந்த் வீருக்கு சான்ஸ் கிடைச்சிடும், கார்த்திக் சர்மாவுக்கு உடனே சான்ஸ் கிடைக்குதா, எப்படி கிடைக்க போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், குவிக்கா நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டாட்ஸ் நான் பார்த்தேன். லைக் ட்விட்டர்ல அர்ணவ் ஜெயின்ற ஒரு டேட்டா அனலிஸ்ட் இருக்காரு கைஸ், சூப்பரான ஸ்டாட்ஸா இன்டெப்தா கொடுப்பாரு. அண்ட் இன்கேஸ் நீங்க ட்விட்டர்ல இருந்துட்டு இவரை ஃபாலோ பண்ணனா மறக்காம பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்டாட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல பிளே ரிவ்யூ வீடியோஸ்ல ஒரு 4 சிஎஸ்கே பேட்டர் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். 4 பேருக்குமே நான் காமனா ஒன்று சொல்லியிருப்பேன், குட் லென்த்ல பேஸ்க்கும் சரி ஸ்பின்னுக்கும் சரி கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, ஸ்ட்ரைக் ரேட் ட்ராப் ஆகுதுன்னு. ஸோ இவர் ஒரு டீமா குட் லென்த் அகேன்ஸ்டா, பேஸ் அகேன்ஸ்டா, ஸ்பின் அகேன்ஸ்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காங்கன்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல குட் லென்த்ல போத் பேசஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா ஒஸ்டா பண்ணது நம்ம சிஎஸ்கே தான். பேசஸ் அகேன்ஸ்டா 110 ஸ்ட்ரைக் ரேட்லயும், ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காங்க. பட் டீமே மொத்தமா ஒழுங்கா பண்ணாத போது இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் தான் தெரியும். பட் ஸ்டில் இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ண முடிஞ்சது. ஸோ சிஎஸ்கே குட் லென்த்ல அகேன்ஸ்ட் பேஸ் அண்ட் ஸ்பின் ரொம்ப ஒஸ்டா பண்ணியிருக்காங்கன்னு இந்த வருஷம் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிருங்க. இது ஒரு வருஷத்துக்கான ப்ராப்ளமா இல்ல டீம் ஃபுல்லா இந்த ப்ராப்ளத்தோட சுத்திட்டு இருக்காங்களான்னு. ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம ஜேரன் பேஷர் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா ஜேஎஸ்கே டீம்ல எடுத்திருந்தாங்கல்ல, அவரை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஐ திங்க் அரௌண்ட் எம்எல்சி டைம்லயும் சரி, இப்போ இந்த ஜேஎஸ்கே முடிஞ்ச சீசன் முன்னாடியும் சரி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எம்ஐ எல்லா ஊருக்கும் எல்லா பிளேயரையும் எடுத்துட்டு போறாங்க, எல்எஸ்டி கூட பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம டீம் இந்த மாதிரி ஒரு பிளேயரையும் ஐடென்டிஃபை பண்ணி டீம் ஃபுல்லா டிராவல் பண்ண வச்சது இல்லையேன்னு அது அவங்க காதல விழுந்திருக்கும் போல. இந்த டைம் இந்த மாதிரி ஜேஎஸ்கே பிளேயர் எடுத்து சேப்பாக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜேஎஸ்கே நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நோட் பண்ணிருப்பீங்க, இவரை ஸ்டார்டிங் 2 மேட்சஸ்க்கு பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்டா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் டோனான் ஃபெர்ரா கடைசியில இன்ஜுரி ஆகி போகும்போது டைரக்டா உடனே இவரை சைன் பண்ணிட்டாங்க. இவர் ஒரு பேட்டர் கிடையாது, பட் பவுலரா இருந்தாலும் டோனான் ஃபெர்ராக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிருக்காங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயருக்கு ரீடைன் பண்றதுக்காக சும்மா சைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அண்ட் இப்போ இவரை சிஎஸ்கே கேம்ப் கிட்ட கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இவரை ஹையா ரேட் பண்றாங்க போல. அண்ட் ப்ராபப்ளி இவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவரை கொஞ்சம் க்ரூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல. இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான், பட் நார்மலான ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. ஒரு ஆக்ஷன் மட்டும் வினோதமா ஓவர் ஸ்பின் நிறைய எடுத்துட்டு வர மாதிரி ஒரு ஆக்ஷன்ல போடுவாரு, வினோதமா இருக்கும் பார்க்க. அது தவிர ஏதாவது மிஸ்ட்ரி பால்ஸ்லாம் வச்சிருக்காரான்னு தெரியல. பட் இவரோட நார்மல் ஆஃப் ஸ்பின்னே நல்லா குத்தி திரும்புன்றத அவரோட ஆக்ஷன் வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். பட் எஸ் இஸ் டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவ் மூவ் ஃப்ரம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இதே போல எம்எல்சி அண்ட் சிஎஸ்கே
எங்கே என்ன மேட்ச் நடந்தாலும் அங்கே இருக்கிற ஒருத்தர் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு இங்கே உள்ளவரை அங்கே கொண்டு போய் போடணும். பட் அப்போ தான் இந்த பசங்களோட க்ரோத் கொஞ்சம் சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகி நமக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ரைட், ஃபைனலி நம்ம சூப்பர் கிங்ஸ் சைட்லேருந்து எல்லா ஃபாரின் ஸ்டாஃப்ஸும் வந்துட்டாங்க. கோச், பேட்டிங் கோச், பவுலிங் கோச், ஃபீல்டிங் கோச், ஃபிசியோதெரபிஸ்ட், மென்டல் கண்டிஷனிங் கோச்னு எல்லாருமே வந்தாச்சு. இவங்க எல்லாருமே வந்தாச்சு. பிளேயர்ஸ் எப்போ வருவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நூர் அகமது வந்து இறங்கிட்டாரு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் டெய்லியும் எல்லாரும் வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 22 அந்த ஈவெண்ட் இருக்கிறனால ஸோ ப்ராபப்ளி எல்லாருக்கும் ஒரு சாட்டர்டேக்குள்ளே அசம்பிள் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த 22nd ஈவெண்ட்டுக்கு ப்ராப்ளி லைவ் இருக்கும் தான் நினைக்கிறேன். பட் அதுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவும் வரலனாலும் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஃபேன் பேஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கே ஆப்லேயும் சரி ஒரு யூடியூப்ல ஏதாவது இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அவங்க சைடில் அதை யோசிச்சு தான் ப்ராப்ளி அந்த ட்ரைனிங் வீடியோஸ்லாம் சிஎஸ்கே ஆப்பில் தான் ஃபர்ஸ்ட் வருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஸோ அது ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலான்றது என்னோட அசம்ஷன். ஸோ அதனால மோஸ்ட் ப்ராப்ளி எதர் யூடியூப்ல இருக்கும் ஒரு கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக ஆப்பில் மட்டுமாச்சும் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. பட் பார்ப்போம் நம்ம மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இதே போல் அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹை பட்டனையும் தட்டி விட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகைன் டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.